அன்பு, என்னாச்சு? ஒன்றும் இல்லை. நாம காதலிக்கிற விஷயத்த என் ஃப்ரெண்ட் அருண்கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. என்னங்க இது? இதெல்லாம் பெத்தவங்க கிட்ட சொல்லதான் பயப்படுவாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்றதுக்கு ஏன் பயப்படுறீங்க? இல்லை கவிதா, பெத்தவங்களை விட என் ஃப்ரெண்டை நான் உயிரோக மதிக்கிறேன். வாழ்க்கையில் முன்னேற வரைக்கும் இந்த மாதிரி காதல் கத்திரிக்காய் எல்லாம் வேண்டான்னு ஒதுக்கி வச்சவனா என்னால் அவனும் தன்னுடைய ஆசாபாசங்கள்லாம் ஒதுக்கி வச்சான். அவனுக்கு புத்திமதி சொல்லிட்டு இப்போ நானே இப்படி காதல் கீதல்னு அதான் மனசு உறுத்துது. உங்க ஃப்ரெண்டு மேல நீங்க வச்சிருக்கிற மரியாதையை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்குங்க. நான் வேணா உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி பார்க்கட்டுமா? இல்லை வேணாம், நானே பேசிக்கிறேன். உங்களுக்கு அருண் ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு உயிர் தோழி இருக்கா. அவ பேர் கௌசல்யா. கௌசல்யா என் மேல உயிரா இருப்பா. அவளுக்கு ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். அப்படி வாயில அப்படி எனக்கு ஜலதோஷம் வந்தா அவ ஐஸ்கிரீம் சாப்பிட மாட்டா. இப்ப என்ன பிரிஞ்சு எப்படி இருக்கானே தெரியல. ஏன், என்னாச்சு? நானும் அவளும் இங்க ஒன்னாதான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்ச நாளைக்கு முன்னால அவளை ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நாங்க நேர்ல பார்க்க முடியலனாலும் அடிக்கடி போன்லயும் லெட்டர்லயும் தான் பேசிட்டு இருக்கோம். நானும் ட்ரிச்சிக்கு டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போலான்னு தான் நினைச்சேன். அதுக்குள்ள அரெஸ்ட் ஆயிட்டேன். அரெஸ்ட் ஆயிட்டியா? உங்க கிட்டதான். என்னடா சொல்ற? நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன்டா. லவ்? யார் அந்த தேவதை? பேரு கவிதா. ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்றா. ஃபேமிலி எப்படி? மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அப்பா அம்மா, ஒரே தங்கச்சி. தங்கச்சி இருக்காங்களா? ரொம்ப அலையாத, இப்பதான் அவ 10th படிச்சிட்டு இருக்கா. ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இல்ல, என்ன மாதிரி அவளுக்கும் ஒரே ஒரு ஃப்ரெண்டு. ஃப்ரெண்ட் இருக்காளா? இத முன்னாடியே சொல்ல வேண்டியதானே? முன்னாடி தானே சொல்றேன். சரி, அதை விடு. பேர் என்ன? கௌசல்யா. அழகா இருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? இங்க இருந்து ஒரு ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் பிடிச்சு போய் பார்த்தா தான் தெரியும். இப்ப அவ திருச்சியில இருக்கா. திருச்சியில இருக்காளா? அப்ப அது ஒர்க் அவுட் ஆகுது மச்சி. இருந்தாலும் நான் உன் ஃப்ரெண்டா இருந்துகிட்டு உன் ஆளோட தோழியை பத்தி விசாரிக்கலனா அது அவளை நல்லா இருக்காது இல்லையா? சோ நீ என்ன பண்ற? உன் ஆளுகிட்ட நான் கௌசல்யாவை பத்தி ரொம்ப விசாரிச்சதா சொல்றேன். அதுக்கு தான் லொங்குன்னு ஓடி வந்தாங்களா? சரி, உன் ஆளு கவிதாவை எப்ப எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போற? என் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவா, அப்ப கண்டிப்பா உனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்தா. என்ன, உங்களுக்கு கல்யாணமா? இல்ல, எங்க அப்பா கல்யாணம். கிண்டல் பண்றியா? என் தங்கச்சிக்கு தான் கல்யாணம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல தான் கல்யாணம். நீ அவசியம் வரணும். பின்ன வராம? நாம ஊருக்கு போறதுக்கு நான் வேன்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். அந்த வேன்ல நாம எதிர்க்க உட்காந்துட்டு ராத்திரி பூரா தூங்காம ஒருத்தர் பார்த்துட்டே வந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன் எதிரெதிரில் உட்காரணும்? இல்ல, நான் கேக்குறேன், எதுக்கு எதிரெதிரில் உட்காரணும்ங்கற? ரிலாக்ஸ். தில்லானா மோகனம்பாள் படத்துல சிவாஜியும் பத்மினியும் பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு எப்படி ஒரு சிரிச்சிட்டு வருவாங்களே, அப்படி இருந்தா நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும். அந்த நேரம் பார்த்து சடனா பிரேக் போட்டா ரொம்ப நல்லா இருக்கும். அதை விட பாலையா மாதிரி யாராவது லைட்டா போனா இன்னும் சூப்பரா இருக்கும். நடக்கட்டும். ஹலோ, முழு கடையும் மூடிட்டா எப்படி? ஒரே ஒரு கதவை மட்டும் தரமா? நீங்க இப்படி பேசுறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கு. என்ன? நான் நம்ம காதலை பத்தி அருண்கிட்ட சொல்லிட்டேன். அப்படியா? அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டான். யாரா அந்த பொண்ணுன்னு கேட்டான். அது சாதாரண பொண்ணு இல்லடா, ஒரு அழகான கவிதைன்னு சொன்னேன். அடிக்கடி ஃப்ரெண்ட்னு சொல்றீங்களே, நானும் அவரை பார்க்கணுமே. நீ தான் தங்கச்சி கல்யாணத்துக்கு வருவல, அப்ப அவனை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அப்புறம் உன் ஃப்ரெண்டு கௌசல்யா பத்தி கூட சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னா, அந்த கவிதையோட ஃப்ரெண்டுனா அதுவும் அழகா தானே இருக்கும், அந்த கௌசல்யாவை நானும் விசாரிச்சேன்னு சொல்லுன்னு சொன்னான். நீ என்ன பண்ற? இந்த சாம்பார் தாளிக்கும் போது 2 கருவேப்பிலை தூக்கி போடுவாங்கல்ல, அந்த மாதிரி என் ஃப்ரெண்டு உன் ஃப்ரெண்டை விசாரிச்சான்னு நீ லெட்டர் எழுதும் 2 வார்த்தை அப்படி அழுத்தி போட்டு. கண்டிப்பா போடு. வாக்குவிதா, உனக்காக இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். இல்லங்க, எங்க அப்பா குடிச்சிட்டு கீழே விழுந்ததுனால தலையில அடிபட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க. நான் தான் கூட இருந்து அவரை பாத்துக்கணும். சரி போ. சாரி, என்னால வர முடியாது. சரி பரவாயில்ல போ. அம்மா தாய், உங்க சாரி வேணாம், போமா. சாரி அன்பு. வேணாம் போ. வருவான்னு காத்துட்டு இருப்போம். இங்க வந்து சாரி சொல்லுவாங்க. நான் இல்ல சார். சாரி. ஹாய். எங்க ஆளு? இப்பதான் போறாங்க. போயிட்டாங்களா? போயிட்டாங்க. ஏன்?
அவங்க குடிகார அப்பனை ஹாஸ்பிட்டல்ல சேர்க்கணுமா, அதுக்காக போறாங்க. ச்சே, இந்த குடிகார அப்பன்களே இப்படிதான் கடைசி நேரத்தில் நம்மள கவுத்துருவானுங்க. கௌசல்யா மேடம், உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? தேங்க்ஸ் மேடம். பாசமுள்ள கௌசல்யாவுக்கு இதுவரைக்கும் நான் உனக்கு எழுதின எல்லா கடிதமும் என் கவலையை தான் சுமந்து வந்திருக்கு. ஆனா இந்த கடிதம் என் சந்தோஷத்தை சுமந்து வந்திருக்கு. எஸ், நான் ஒருத்தரை லவ் பண்றேன். அவர் பேரு அன்பு. இந்த சந்தோஷமான விஷயத்தை லேட்டா சொல்றதுக்கு காரணமே அவரோட ஃப்ரெண்ட் அருண் தான். அவரோட சம்மதத்துக்காக தான் 2 பேரும் காத்துட்டு இருந்தோம். இப்ப அந்த நல்லவரோட சம்மதத்துல தான் எங்க காதலுக்கு முழு சந்தோஷமும் நிறைவும் கிடைச்சிருக்கு. பொதுவா காதலை பத்தி எல்லாரும் என்னென்னவோ சொல்றாங்க. ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் காதல் சுகமானது. நீ என்ன நினைக்கிற? பாசத்துடன் கவிதா. லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? நான் கல்யாணத்துக்கு வரலன்னு கோவமா? ஐயோ இல்லம்மா, எனக்கு கோவமே இல்ல. நீ உன் கல்யாணத்துக்கு கரெக்டா வந்தா போதும். மத்தவங்க கல்யாணத்துல வரணும் அவசியமே கிடையாது. பத்திரிக்கை கொடுத்தா கல்யாணத்துக்கு வரணும் அவசியமா? ரிலாக்ஸ் 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 ரிலாக்ஸ். சாரி, சொல்ல மறந்துட்டேன். கௌசல்யா லெட்டர் போட்டிருக்கா. நான் படிக்கலாமா? அன்பு கவிதாவுக்கு மனசு கல்லாக்கிக்கிட்டு குடும்பம் குடும்பம்னு குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருந்த நீ காதலிக்கிறேன்னு எழுதியிருந்ததை படிச்சதும் எனக்குள்ள ஏற்பட்ட சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. உன் மனப்பாறையில பூக்களை மலர வச்ச உன் காதலருக்கு என் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். போட்டோ பார்த்தேன், அழகா இருக்காரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருக்காரு. கருப்பான எழுதணுமா? ஒரு கோதுமை நிறமா இருக்காருன்னு எழுதிருக்கலாம்ல. ஃப்ரெண்ட்ஷிப்பை மதிச்சு தன் காதலுக்கு ஃப்ரெண்ட் கிட்ட அனுமதி கேட்ட உன்னோட அன்பு கிரேட். யா, தன் நண்பன் காதலிக்கிற பொண்ணு நல்லவளாத்தான் இருப்பான்னு உடனே உங்க காதலுக்கு சம்மதம் சொன்ன அந்த அருணும் கிரேட். அந்த அருணுக்கு என்னோட நன்றியை சொல்ல. ஓ நல்ல மனசுக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். அன்பு எப்பாவது ஆசையா 1-2 முத்தம் கேட்டால் கொடுக்கவும். முத்தமா? எங்க? ஏய், இல்லாததெல்லாம் படிக்கிறீங்க. 2 முத்தமா? சரி 2 வேணாம், 3 முத்தம். சரி, முத்தம்னா என்ன? இந்த கேப் இருக்குல்ல, அதை ஃபில் பண்ணிட்டா அதுக்கு பேர் தான் முத்தம். கௌசல்யா கையெழுத்தே ஒரு கவிதைடா. முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு என்னை பத்தி இவ்வளவு உயர்வா எழுதியிருக்காளேன்னு நினைச்சா ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அஸ்திவாரம்னு சொல்லுவாங்க. நீ என் வாழ்க்கைக்கு கிடைச்ச மாதிரி உன் ஆளுக்கு கௌசல்யா கிடைச்சிருக்காடா. ஒரு சராசரி பொண்ணா உன் ஆளோட மனசை குழப்பாம உங்க காதலுக்கு வாழ்த்து சொல்லியிருக்கிற கௌசல்யாவுக்கு ரொம்ப பெரிய மனசுடா. அந்த நல்ல மனசுக்கு என் நன்றியை சொல்ல சொல்றா. இந்த பாருப்பா, லவ்ல தான் நான் முந்திக்கிட்டேன். ஆனா கல்யாணம் நம்ம 2 பேருக்கும் ஒரே நாள்ல ஒரே மேடையில் தான் நடக்கும். ஓகேயா? ஓகே. ஹலோ. ஹலோ அருண், இந்த வாரம் குமுதம் பாத்தியா? இல்லையே, என்னடா விஷயம்? இல்ல, அதுல நலம் பெற வேண்டும் பகுதியில ஏதோ ஒரு குழந்தைக்கு இதயத்துல கோளாறாம். அந்த குழந்தையோட உயிரை காப்பாத்துறதுக்கு டொனேஷன் வேணும்னு கௌசல்யா கேட்டிருக்கா. கௌசல்யாவா? டொனேஷனா? மேடம், இங்க கௌசல்யாங்கிறது நான் தான். உங்களுக்கு கொரியர் வந்திருக்கு மேடம். நட்பு கௌசல்யாவிற்கு உங்களின் மனிதநேய முயற்சிக்கு என்னுடைய சிறிய உதவி. ஆல் தி பெஸ்ட் அருண். ஹலோ டாக்டர், நான் கௌசல்யா பேசுறேன். பணம் பணம் கிடைச்சிருச்சு. உடனே ஆபரேஷனுக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
அருண், என்னடா இந்த நேரத்துல என்னாச்சு? என்னடா பண்றது, தூக்கம் வர மாட்டேங்குது. அப்புறம் வேற என்ன வருது? என்னென்னலாமோ வருது. என்னென்னமோ வருதுன்னா காதல் வந்துருச்சுன்னு அர்த்தம். பாட்டி யாரு? ஏய், யாருன்னு சொல்றா? கௌசல்யா. கௌசல்யாவா? டேய், நீ இன்னும் அந்த பொண்ணோட முகத்தையே பார்க்கல, ஒரு 2 வார்த்தை கூட பேசல, அப்புறம் எப்படிடா? என்னை பொறுத்த வரைக்கும் காதலுக்கு முகம் எல்லாம் தேவையில்லடா. நல்ல மனசு தான் தேவை. மத்தவங்களுக்கு உதவி செய்யற நல்ல மனசு அவளுக்கு இருக்கு. என்னமோ தெரியல, என்ன அறியாமலேயே நான் அவளை நேசிக்க ஆரம்பிச்சிட்டேன். கன்ஃபார்மாடா? எஸ்டா, கன்ஃபார்ம். ஐ லவ் ஹர். ஐ லவ் கௌசல்யா. கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா நான் அவளதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன்டா. நிச்சயதார்த்தம் பண்றதா இருந்தா? டேய், கிண்டல் பண்ணாதடா. சரி, சீரியஸ். டேய், நான் அவளை விரும்புற மாதிரி அவளும் என்ன விரும்புறாளான்னு உன் ஆளை கேட்க சொல்ற மச்சி. மச்சியா? இந்த வேலை பாக்குறவனுக்கு பேரு மாமாடா. ஓ, இதான் மாமாவா? ஆமா. சரி, கேட்டு சொல்ற மாமா. ஓகே ஓகே. கவிதா, நான் கௌசல்யா பேசுறேன். என்ன கௌசல்யா, உடம்பு சரியில்லையா? 4-5 தடவை ஃபோன் பண்ணியாமே. சேச்சே, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, மனசுதான் சரியில்லை. என்னடி சொல்ற? எஸ் கவிதா, நான் அருணை லவ் பண்றேன். ஜோக் அடிக்கிறியா? இல்ல கவிதா, நான் சீரியஸா தான் சொல்றேன். ஐ லவ் ஹிம். அருணை மனசார காதலிக்கிறேன். அவரே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நான் ஆசைப்படுறேன். என்னடி, என்னால நம்பவே முடியல. நீ அருணை பார்த்ததில்ல, பேசுனதில்ல, அப்புறம் எப்படி? காதலுக்கு முகம் தேவையில்லை, மனசுதான் தேவை. அவரோட மனசு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவரை விரும்புற மாதிரி இன்னையும் அவர் விரும்புறாரான்னு கேட்டு சொல்றியா ப்ளீஸ்? என்ன கவிதா, ஏதோ சொல்றேன்னு வந்துட்டு விரல்லே வளையல் போட்டுட்டு இருக்க? அது வந்து எப்படி சொல்றதுனே தெரியல. எங்க ஊர்ல எல்லாம் வாயில தான் சொல்லுவாங்க, உங்க ஊர்ல எப்படி? எங்க ஊர்ல காதல் சொல்லுவாங்க. நல்ல இடம். சரி, நீங்க சொல்ல வந்தது சொல்லுங்க. முதல்ல நீ சொல்லு. லவ் வந்துருச்சு. அதான் நமக்கு ஏற்கனவே வந்துருச்சு. ஐயோ, நமக்கு இல்ல. என் ஃப்ரெண்ட் கௌசல்யா உங்க ஃப்ரெண்ட் அருணை லவ் பண்றாளா? அப்படியா? இப்படி ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ல நான் என்ன பண்ணுவேன்? என்னாச்சு? இல்ல, என் ஃப்ரெண்ட் அருண் இல்ல, அவன் வந்து உன் ஃப்ரெண்ட் கௌசல்யாவை லவ் பண்றானா. ஐயோ, ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் ஒண்ணா? மா, உனக்கு டூ மச்சா இருக்குமா பிரெயின் ரொம்ப ஷார்ப்பா இருக்குமா, குத்தி கிழிச்சிடுதுமா, ஆள தாங்க முடியலமா, என்ன ஃபீலிங். ரிலாக்ஸ். ஓகே. ஆமா, அது எப்படி 2 பேரும் ஒரே நேரத்துல லவ் பண்ணி 2 பேரும் ஒரே நேரத்துல எக்ஸ்பிரஸ் பண்றாங்க? லவ் ஆச்சரியமா இருக்குல்ல? இதுல ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்கு? மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை ஒரே மாதிரி தானே இருக்கும். அப்போ மனசு ஒத்து போச்சுனா சிந்தனை எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும்ல? இப்போ என் மனசுல ஒண்ணு நினைச்சேன், அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். நல்லா கொஞ்சம் யோசிச்சு சொல்லு, வாய்மையே வெல்லும். பரவாயில்ல சொல்லு. அதான் அதேதான். அது வந்து லிப்ஸ்டிக் தானே. லிப்ஸ்டிக்கா? இந்த லிப்ல போடுவாங்களே அதுவா? முத்தமா? நான் அப்படிலாம் நினைக்கவே இல்ல. இது பாருங்க, யாராவது வாங்களே, என்ன கொஞ்சம் காப்பாத்துங்க. தனியா ஒரு ஆம்பளை பார்க் போட்டு வந்து லிப் கிஸ் எல்லாம் கேக்குறாங்க. என்ன காப்பாத்து. சும்மா இருங்க ப்ளீஸ். வாயை மூடுறதுக்கும் கையா. ஹலோ கௌசல்யா, நீ எப்படி அருணை லவ் பண்றியோ அதே மாதிரி அருணும் உன்னை லவ் பண்றாரா? ஏய், நீ கௌசல்யா லவ் பண்ற மாதிரி கௌசல்யா உன்னை லவ் பண்ணேன்னு சொல்லிட்டாளடா. இஸ் இட்? யா இல்லடா, என் கௌசல்யா. காதல் வானிலே பறவை பறக்குது, ஏன் ஏன் ஏன்? ஒரு கண்ணின் மலையிலே காதல் விழுந்தது, ஏன் ஏன் ஏன்? நிலைக்கையிலே நிலைப்பவளே, ரகசியமாய் அழைப்பவளே, அன்பிலே நான் கலந்தேன், மறுமுறைதான் நான் பிறந்தேன்.
மீற முடியாதது அதுதான் காதலா உலகத்தில் காதல் கோலம் கண்ணில் தெரியாதது அதுதான் காதலா உன் மீது வெயில் பட்டால் உள்ளம் சுடுகின்றதே அதுதான் காதலா என் கண்கள் உந்தன் நினைவில் நழுவி விடுகின்றதே அதுதான் காதலா அடிக்கடி ஆடையை மாற்ற சொன்னது காதலா பின்னிய ஜடையை பிரிக்க தோணுது காதலா அந்த பிரம்மன் செய்த ஒரு இதயமோ இரு பாதையாகி அட வாழ்ந்ததோ ஒரு காதல் வந்ததால் இரண்டும் ஒன்றாக சேர்ந்ததோ நினைக்கையிலே நினைப்பவளே ரகசியமாய் அணைப்பவளே என் ஜீவன் முத்து குளிக்கும் காதல் என்னும் கடலில் கடிதம் பார்த்ததும் என்னுள்ள பஞ்சு பிடிக்கும் காதலனின் காற்றில் உன் மொழி கேட்டதும் பொன்வானம் மின்மீன் தூவி வாழ்த்து ஒன்று கூறும் வானவில் வாசலில் மேகங்கள் மின்னல் சூடம் வானிலெங்கும் ஏற்றும் காதலின் கோயிலில் கிளிகளின் வாசல் திறந்ததும் விழிகளின் தரிசனம் வெயிலுக்கும் மழைக்கும் வானம் நடத்தும் திருமணம் இது பூக்கள் போர்க்கால வாசமா மழை வாசம் இன்றும் உன் நேசமா இது கொஞ்சம் மாசமா கொஞ்சம் பேசமா நேசமா நினைக்கையிலே நினைப்பவனே ரகசியமாய் அணைப்பவனே காதல் வானிலே பறவை பறக்குதே ஏன் 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 ஒரு கண்ணின் மலையிலே காதல் விழுந்ததே ஏன் 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 நினைக்கையிலே நினைப்பவளே ரகசியமாய் அணைப்பவளே அன்பிலே நான் கலந்தேன் மறுமுறைதான் நான் பிறந்தேன் சார் போஸ்ட் வாடா போஸ்ட்மேன். இந்தாப்பா கௌசல்யா உனக்கு போட்டோ அமைச்சிருக்கா. ரியலி? பிரிச்சு பாடுறா டே. என்ன ப்ராப்ளம்? ராவுகாலமா? இல்லடா, பார்க்காமலே இதுக்குள்ள லவ் வந்துருச்சு. அப்படி பார்த்தா அவளை லைவா பார்க்கணும்னு ஆசைப்படுறேன். எப்போ அந்த லைவ் ப்ரோக்ராம் வச்சுக்க போற? வர பிப்ரவரி 14ஆம் தேதி லவர்ஸ் டே அன்னைக்கு தான் கௌசல்யாவை சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்பதான் அந்த சந்திப்பு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்டா. இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கும். எங்க சந்திக்கிறது முடிவு பண்ணிட்டியா? இருடா, ஏன் அவசரப்படுற? அவசரப்படாம லவர்ஸ் டேக்கு 2 நாள் தானே இருக்கு. அது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து நானும் கவிதாவும் அன்னைக்கு தான் லவர்ஸ் டே கேக் வெட்டாம கொண்டாடலாம்னு இருக்கோம். டேய், பயங்கர கில்லாடிடா நீ. அதையும் கிள்ளிட்டு சொல்ற கில்லாடின்னு. ஹலோ. எஸ் சார், சொல்லுங்க சார். ஓகே சார், கிளம்புறேன் சார் இன்னைக்கே. ஓகே. அருண் என்னாச்சுடா? எலெக்ஷன் வரதுனால கோயம்புத்தூர்ல கலவரத்தை உண்டு பண்றதுக்காக ஒவ்வொரு விஐபி ஏரியாலையும் பாம்பு வைக்க போறதா மிரட்டல் வந்திருக்கா. என்ன உடனே கிளம்ப சொல்லி ஆபீஸ்ல இருந்து போன். இப்ப என்னடா பண்றது? சரி, நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாம கோயம்புத்தூர் போ. அங்க காந்தி பார்க்கும் இடம் இருக்கு, லவ்வர்ஸ் அதிகமா மீட் பண்ற இடம். அந்த இடத்துல நீயும் கௌசல்யா மீட் பண்றதுக்கு நான் ஏற்பாடு பண்றேன். குட் ஐடியாடா. ஆனா இத கௌசல்யாவுக்கு தெரியப்படுத்தணுமே. எப்படி? இது என்ன நோக்கியா தானே? கனெக்டிங் பீப்புள். விடு, நான் கனெக்ட் பண்றேன். ஓகேடா, நீ கௌசல்யிட்ட பேசிட்டு இரு. நான் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ண சொல்லிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம். ஹலோ, கௌசல்யா இருக்காங்களா? ஓ, ஹாஸ்டலுக்கு போயிட்டாங்களா? ஹாஸ்டல் நம்பர் என்னங்க? ஓகே, தேங்க்யூ. என்னாச்சு என்னாச்சு? அவங்க ஹாஸ்டலுக்கு போயிட்டா. ஹலோ ஹலோ, ஹாஸ்டலுங்களா? கௌசல்யா இருக்காங்களா? கோயிலுக்கு போயிட்டாங்களா? கோயில் நம்பர்? ஓ, கோயிலுக்கு தான் நம்பர் இருக்காதோ. தேங்க்ஸ்.
அவங்க கோயிலுக்கு போயிட்டாங்களா, இப்ப என்ன பண்றது? நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற? செல்ல கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்லு. செல் அங்க கொடுத்துட்டு எப்படி கான்டாக்ட் பண்றது? செல் நம்பர் கொடுத்து கான்டாக்ட் பண்ண சொல்ல வேண்டியதானே? நீ ஏன் இப்ப டென்ஷன் ஆகுற? ஹலோ, மேடம், கௌசல்யா வந்தாங்கன்னா நான் ஒரு செல் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பரை கான்டாக்ட் பண்ண சொல்றீங்களா? நோட் பண்ணிக்கிறீங்களா? பேனா வேணுமா? பேனா அங்க இருக்கான் 09840030989. நைட் இல்ல 99. ஓகே, தேங்க்யூ. சார், அந்த கார்டு தான் சார். சார், என்ன நினைக்குது சார்? பாம்பு எடுக்க முடியல. இது வேற ஹை வோல்டேஜ் பாம்பா இருக்கு. இன்னும் 10 நிமிஷத்துல இந்த பாம்பை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். இல்லைன்னா இந்த டோட்டல் ஏரியாவை காலி ஆயிடும். சார், இங்க இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்துல ஒரு ரிமோட் ஏரியா இருக்கு சார். கார் அங்க கொண்டு போயிடலாம் சார். ஓகே, கம் ஆன் பாய்ஸ். எஸ் சார். டாக்டர், எஸ், எப்படியாவது என் ஃப்ரெண்ட் அருணை காப்பாத்துங்க டாக்டர். அவனுக்காக நான் உயிரை கூட கொடுக்க தயாரா இருக்கேன் டாக்டர். ப்ளீஸ் டாக்டர். சாரி மிஸ்டர், எங்களால் முடிஞ்ச எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணியாச்சு. இனிமே அவர் உயிர் பழிப்பாரான்னு 3 hours கழிச்சா சொல்ல முடியும். காட் இஸ் கிரேட். அருண், 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 நான் அன்பு வந்திருக்கேன்டா. அருண், அருண், அன்பு வந்திருக்க, அன்பு வந்திருக்க. கண்ணை திறந்து பாடுறா. அருண், அன்பு, அன்பு சொல்றா. அன்பு சொல்ல அருண், அன்பு சொல்லுடா. உன்னை பார்க்காம செத்துருவேணும்னு பயந்துட்டு இருந்தேன். சப்பலாம் உனக்கு ஒன்றும் ஆகாதரா. இப்ப நிம்மதியா சாவே. எல்லாரும் உனக்கு ஒன்றும் ஆகாது, ஒன்றும் ஆகாதரா உனக்கு. அன்பு சொல்ல அருண். அன்பு கௌசல்யாவை ஒரே ஒரு முறை பார்க்கணும்டா. என் கடைசி ஆசையை நிறைவேற்றி வைப்பியாடா அன்பு. நிச்சயமா. இன்னைக்கு லவர்ஸ் டேடா. தெரியும்டா, தெரியும்.
இன்னைக்கு எப்படியாவது உன் கௌசல்யாவை முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன்னு தான் சொன்னேன். நான் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கேன். எப்படியும் கௌசல்யா வந்துருவாங்க. நான் கண்டிப்பா கௌசல்யா கூட்டு வருவேன். கூட்டு வந்து உன் கண்ணு முன்னாடி நிறுத்துவேன். தைரியமா இரு. கௌசல்யா, கௌசல்யா. மிஸ்டர் அன்பு, நீங்க தானே கௌசல்யா? அருண் வரலையா? அருண் வரல, உங்களை தான் கூட்டு வர சொன்னா. சீக்கிரம் வாங்க. மாமா, 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 என்ன மாமா அதெல்லாம்? அவரை விட்டுருங்க மாமா. இத்தனை வருஷமா உனக்காக நான் காத்துட்டு இருக்கும்போது இவன் எப்படி உன்னை காதலிக்கலாம்? ஐயோ, நான் லவ் பண்றது இவரே இல்ல மாமா, இவரோட ஃப்ரெண்ட் அருண். ஓஹோ, உங்க காதலுக்கு தூது வந்த மாமா பையன் இவன் தானா? அப்ப இவனை கண்டிப்பா உதைக்க வேண்டியதுதான். மாமா, மாமா, டேய், வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, அவரை விட்டு இழுத்துட்டு போடா சொல்லுங்க. இவளை. சார் ப்ளீஸ், வேணாம் சார், ப்ளீஸ், நான் சொல்றதை கேளுங்க சார். டேய், கட்டிக்க போறவன் நான் இருக்கும்போது கண்ட நாயெல்லாம் என் கௌசல்யா மேல ஆசைப்படக்கூடாதுன்னு உன் ஃப்ரெண்டு கிட்ட போய் சொல்லு. சார் ப்ளீஸ் சார், என் ஃப்ரெண்டு உயிருக்காக போராடிட்டு இருக்கான் சார். அவன் சாகரத்துக்குள்ள ஒரே ஒரு தடவை அவன் உயிரா நினைக்கிற கௌசல்யாவை பார்க்கணும்னு ஆசைப்படுறான் சார். சார் ஒரு 10 நிமிஷம் சார், கௌசல்யா உங்களை அனுப்பி வைங்க சார். ஏய், என் கௌசல்யாவை என்னையே அவன்கிட்ட கூட்டி கொடுக்க சொல்றியா? ஏய், உன் ஃப்ரெண்டு உயிரோட இருந்தா என்ன, செத்தா என்னடா? என்னடா சொல்ற? என் ஃப்ரெண்டை பத்தி உனக்கு என்னடா தெரியும்? உன்னை விட மாட்டேன்டா. டேய், மாமா, அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, 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 அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா. அவரை ஒண்ணும் பண்ணிடாதீங்க மாமா. ஓடி விடு. மாமா, ப்ளீஸ் மாமா, நான் அவரை பார்க்கணும். மாமா, ப்ளீஸ் மாமா, நான் அவரை பார்க்கணும். அதெல்லாம் முடியாது. டேய், வண்டி எடு. மாமா,